வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவையில் சிறப்பு மருத்துவ வல்லுநர்கள் அரசு மருத்துவமனையில் ஏழைகளுக்கு சேவை செய்யும் மனப்பான்மையுடன் பணியாற்ற முன்வர வேண்டும். புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தல். பிரசித்தி பெற்ற வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் கோயில் ஆடிப்புற தேரோட்டம். சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட பக்தர்கள் வடம் பிடித்து சாமி தரிசனம் செய்தனர். புதுவையில் 1.30 லட்சம் மதிப்புள்ள 200 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல். 3 பேர் கைது. அப்துல் கலாமின் நினைவு நாளை ஒட்டி புதுவை தனியார் பள்ளியைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒரே வண்ணத்தில் வரையப்பட்ட கோடுகளை பயன்படுத்தி கலாமின் படம். புதிய சாதனை. காலாப்பட்டு மத்திய சிறைச்சாலையில் சோதனை. ஹான்ஸ், கஞ்சா, பீடி மற்றும் செல்போன் போன்றவை கைப்பற்றப்பட்டன. சிறப்பு மருத்துவ வல்லுநர்கள் அரசு மருத்துவமனையில் ஏழைகளுக்கு சேவை செய்யும் மனப்பான்மையுடன் பணியாற்ற முன்வர வேண்டுமென புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னை மார்பக மையத்தின் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் 3D மேமோகிராம் வசதியுடன் மார்பக பராமரிப்பு மையத்தின் கிளை புதுச்சேரியில் திறக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா புதுச்சேரி தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மார்பக பராமரிப்பு மையத்தை திறந்து வைத்து பேசுகையில், இன்று பெண்கள் மத்தியில் மார்பக புற்றுநோய் என்பது முக்கிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது என்றும், தொழில்நுட்ப உதவியுடன் மார்பக புற்றுநோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து சிகிச்சை அளித்து எளிதாக குணமாக்க முடியும். மருத்துவத்துறை பெரிய அளவில் வளர்ந்தாலும் புற்றுநோய் சவாலாகவே உள்ளது. நோயற்ற வாழ்வு என்பது மனிதர்களுக்கு முக்கியமான ஒன்று என்று கூறினார் முதலமைச்சர் ரங்கசாமி. மேலும் அவர் பேசுகையில், புதுச்சேரி மாநிலம் இலவசமாக மருத்துவம் கொடுக்கும் ஒரு மாநிலம். புதுச்சேரியில் சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் கிடைப்பது மிக மிக அரிதாக உள்ளது. சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் சில காலம் அரசு மருத்துவமனையில் பணியாற்றிவிட்டு அதிக சம்பளம் கிடைத்தவுடன் தனியார் மருத்துவமனைக்கு செல்லும் நிலையில் அரசு மருத்துவமனையில் ஏழை மக்களுக்கு சேவை மனப்பான்மையுடன் பணியாற்ற சிறப்பு மருத்துவர்கள் முன்வர வேண்டுமென வலியுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், கிராமப்புற மக்களுக்கு மருத்துவ சேவை எளிதாக கிடைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், அரசு மருத்துவமனையில் இதுவரை தனியார் மருத்துவமனை பங்களிப்போடு 500 பேருக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதேபோல் மற்ற நோய்களுக்கும் தனியார் மருத்துவமனை பங்களிப்போடு அரசு மருத்துவமனையில் சிறப்பு மருத்துவ வல்லுநர்களை கொண்டு அறுவை சிகிச்சை செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும், இந்த ஆண்டு அரசு மருத்துவக் கல்லூரியில் 386 மருத்துவ இடங்கள் நிரப்பப்பட உள்ளதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் கோயில் ஆடிப்புற தேரோட்டத்தை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, பள்ளி மாணவர்கள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோகிலாம்பிகை உடனுறை திருக்காமீஸ்வரர் கோயில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் ஆடிப்புற பிரம்மோற்சவ விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டிற்கான ஆடிப்புற தேர் திருவிழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து விழா நாட்களில் தினமும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் வீதி உலா நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று காலை 8:15 மணிக்கு நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு தேரோட்டத்தை வடம் பிடித்து தொடங்கி வைத்தார். இதில் சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து 28ஆம் தேதி சாமிக்கு தீர்த்தவாரி மற்றும் அம்மனுக்கு வளையல் அணியும் நிகழ்ச்சியும், 29ஆம் தேதி இரவு தெப்ப உற்சவமும் நடைபெற இருக்கிறது. புதுவையில் 1.30 லட்சம் மதிப்புள்ள 200 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு 3 பேர் கைது செய்யப்பட்டனர்.
திருபுவனை காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் போதைப் பொருட்கள் விற்கப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் திருபுவனை சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் தலைமையிலான போலீசார் நேற்று மாலை ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது திருவாண்டார்கோயில் பள்ளி அருகே 2 நபர்கள் பைக்கில் நின்று கொண்டிருந்தனர். அப்பொழுது அந்த நபர்கள் போலீசாரை கண்டதும் தப்ப முயற்சி செய்தனர். அவர்களை பிடித்து விசாரித்த போது அவர்களிடம் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ், கூல் ஸ்லீப் போன்றவை மாணவர்களுக்கு விற்பனை செய்வதற்காக வந்ததாக போலீசாரிடம் கூறினர். அப்போது 2 சரக்கு மூட்டையில் 8.160 கிலோ தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் மாணவர்கள் மற்றும் கம்பெனி ஊழியர்களுக்கு விற்பதற்காக வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் ரூபாய் 7,000 மதிப்புள்ள ஹான்ஸ், கூலிப் போன்ற போதைகளை பறிமுதல் செய்தனர். அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்திய போது உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த முகமது சஜித் அப்சர் கான் என்பது தெரிய வந்தது. மேலும் கூறுகையில் இவர்கள் சஜித் கான் விற்பனை செய்ய சொல்லி விற்பனையாளராக வேலை செய்ததாக கூறினார். அதனைத் தொடர்ந்து போலீசார் திருவாண்டார்கோயில் பள்ளி அருகே உள்ள குடோனிலிருந்து 191.670 கிலோ எடையுள்ள ஹான்ஸ், ஸ்கூல் லீப் உள்ளிட்ட போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். அதனைத் தொடர்ந்து அவர்களிடமிருந்து 2 ஸ்கூட்டர், 3 செல்போன், ரொக்கப்பணம் 4,320 ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். 3 நபர்களையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் அப்துல் கலாமின் நினைவு நாளை ஒட்டி தனியார் பள்ளியைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒரே வண்ணத்தில் வரையப்பட்ட கோடுகளை பயன்படுத்தி கலாமின் படத்தை வரைந்து புதிய சாதனை படைத்துள்ளனர். அப்துல் கலாமின் 10ஆம் ஆண்டு நினைவு நாள் நாளை அனுசரிக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி மூலக்குளம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் அப்துல் கலாமை போற்றும் வகையில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒன்றிணைந்து அவரது நினைவாக ஒரே வண்ணத்தில் வரையப்பட்ட கோடுகளை பயன்படுத்தி வரைகோட்டு படம் வடிவில் அவரின் உருவப்படத்தை மாணவர்கள் உருவாக்கி சாதனையாளர்களின் புத்தகம் மற்றும் சர்வதேச சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். சாதனை படைத்ததற்கான சான்றிதழை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மாணவர்களிடம் வழங்கி பாராட்டினார். புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் நடத்திய அதிரடி சோதனையில் ஹான்ஸ், கஞ்சா, பீடி மற்றும் செல்போன் போன்றவை கைப்பற்றப்பட்டன. புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் 300க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். சிறைத்துறையினரால் அவ்வப்போது தொடர்ந்து தடை செய்யப்பட்ட பொருட்கள் ஏதாவது உள்ளனவா என்று பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் புதுச்சேரி காவல்துறையின் மூலமும் அவ்வப்போது வரும் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் அவற்றின் கருத்தை கொண்டு பரிசோதனை செய்வது வழக்கம். தற்போது புதுச்சேரி காவல்துறையில் இயங்கி வரும் STF டீம் மூலம் சிறைக்கு உள்ளே தடை செய்யப்பட்ட பொருட்கள் வீசப்பட்டதாக இன்ஃபர்மேஷன் சிறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் சிறை முழுவதும் சோதனை நடத்தினார். அப்பொழுது சிறையின் சமையல் கூட பகுதியில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. மொத்தமாக ஹான்ஸ் 50 பாக்கெட், 30 பீடிக்கட்டு, கஞ்சா, லைட்டர், செல்போன் போன்றவை கைப்பற்றப்பட்டன. இந்த விசாரணையில் சில நாட்களுக்கு முன்பு சிறையில் இருந்து ஜாமீனில் சென்ற சிறைவாசி ரிஷிகுமார் மற்றும் ஆனந்த் நள்ளிரவில் முதல் சிறை சுவரின் காம்பவுண்டை ஏறி குதித்து உள்ளே வந்து அடுத்துள்ள 2வது காம்பவுண்ட் உள்ளே வீசிவிட்டு சென்றுள்ளனர் என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் சிறையில் உள்ள விசாரணை சிறைவாசி தாடி ஐயனார் மற்றும் சத்யா அவர்களுக்காக வீசப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. மேலும் இவற்றை சமையல் கூட பகுதியில் வேலை செய்யும் சிறைவாசிகள் மூலம் தடை செய்யப்பட்ட பொருட்களை சப்ளை செய்வதாக இருந்தது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாளை ஒட்டி நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில் சுப்பையா சிலை எதிரில் கிழக்கு மாவட்ட இளைஞரணி மாநில செயலாளர் சவுந்தர் அவர்களின் ஏற்பாட்டில் 76 மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இளைஞரணி மாநில தலைவர் KSP ரமேஷ் கலந்து கொண்டு மறைமலை அடிகள் சாலையில் மரக்கன்றுகளை நட்டார். நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி பொறுப்பாளர் சிவகாந்தன், தலைவர் பாஸ்கர், பொதுச் செயலாளர் சந்துரு, மகளிரணி தலைவி வள்ளி, தொண்டரணி தலைவர் மணி, இளைஞரணி தலைவர் கார்த்திக், இளைஞரணி மாவட்ட செயலாளர் விஷேல், உருளையன்பேட்டை தொகுதி ஓம்சக்தி ரமேஷ், காமராஜர் நகர் முதலியார்பேட்டை ஆகிய தொகுதிகளில் இருந்தும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நேருவீதி வியாபாரிகள் சங்கத்தின் 6வது வருட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி நேருவீதி வியாபாரிகள் சங்கத்தின் 6வது வருட பொதுக்குழு கூட்டம் புதுச்சேரி 45 அடி சாலையில் உள்ள ரியால் ஹால் அரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சங்கத்தின் தலைவரும் முத்து சில்க்ஸ் ஹவுஸ் உரிமையாளருமான நமச்சிவாயம் தலைமை தாங்கினார். சங்க துணைத் தலைவர்கள் ராம் சில்க்ஸ் உரிமையாளர் நடராஜன், சண்முகா ரெடிமேட்ஸ் குகன்,
ராஜேந்திராஸ் மென்ஸ் ஸ்டோர் ராஜேந்திரன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். சங்கத்தின் பொருளாளர் முத்து கோல்ட் ஹவுஸ் உரிமையாளர் பழனி அடைக்கலம் ஆண்டு கணக்கு அறிக்கையை வெளியிட்டார். செயலர் அப்பு மென்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் உரிமையாளர் வெங்கடேஷ் வரவேற்புரை நல்க, இணை செயலாளர்கள் ஜாக்கி ஷோரூம் உரிமையாளர் இளங்கோஸ்ரீ, ராஜேஷ் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் உரிமையாளர் செல்வகணபதி, ஷப்னம் உரிமையாளர் முகமது ஆஷிக் பொதுக்குழு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் நேரு வீதியைச் சேர்ந்த பெருந்திரளான வியாபாரிகள் பங்கெடுத்து தங்களது வியாபாரங்களை உயர்த்தும் நோக்கத்திலும் நேரு வீதி வியாபாரிகளின் வளர்ச்சியை சார்ந்தும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். இந்த கூட்டத்தில் நேரு வீதி வியாபாரிகள் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி வரும் வணிக திருவிழாவில் இந்த ஆண்டு விடுபட்ட நேரு வீதி வியாபாரிகளும் பங்கு பெறும் விதமாக நடத்துவது என முடிவெடுக்கப்பட்டது. நேரு வீதி 2 பக்கமும் வாகன நிறுத்தத்தை அரசிடம் கேட்டு பெறுவது, அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்துவது, நேரு வீதி சாலைகளை புனரமைக்கும் முயற்சியில் அரசு ஈடுபடும் போது இருக்கும் சாலையின் உயரம் மாறாமல் ஆழப்படுத்தி சாலை அமைத்து தர கோரப்பட்டது. நேரு வீதி வாடிக்கையாளர்கள், சுற்றுலா வரும் பயனாளிகள் பயன்பெறும் விதமாக கழிப்பிடம் மற்றும் குடிநீர் வசதிகளை ஏற்படுத்தி தர அரசிடம் கோருதல், நேரு வீதி வியாபாரிகள் சங்கத்தில் நேரு வீதியில் விடுபட்டுள்ள வியாபாரிகளையும் உறுப்பினர்களாக இணைத்து செயல்பட முயற்சி எடுப்பது, பழைய சிறைச்சாலை பகுதியை மல்டி லெவல் கார் மற்றும் 2 சக்கர வாகன பார்க்கிங் வளாகம் உருவாக்க கோரிக்கை வைக்கப்பட்டது. இதன் மூலம் சுற்றுலா வளர்ச்சியோடு நேரு வீதியில் வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்த முடியும் என்பதோடு மாநில வருவாயை பெருக்க முடியும். எனவே அரசு மல்டி கார் மற்றும் 2 சக்கர வாகன பார்க்கிங் பணியை உடனடியாக செய்து தர இக்கூட்டம் அழுத்தம் தருகிறது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஒருமனதான அனைத்து வியாபாரிகளின் ஒற்றுமையோடு 6வது ஆண்டு பொதுக்குழு கூட்டம் இனிதே நிறைவடைந்தது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நெல்லித்தோப்பு தொகுதி மாநாடு லெனின் வீதியில் உள்ள கீர்த்தி மகாலில் நடைபெற்றது. இந்த மாநாட்டிற்கு மாநில செயலாளர் சலீம் கொடியேற்றி தொடங்கி வைத்தார். இதில் தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, தொகுதி செயலாளர் பெருமாள், மாநில குழு உறுப்பினர் சரவணன், கிளை செயலாளர்கள் சேகர், ஹரிகிருஷ்ணன், ஜெயகுரு, பிரகாஷ் மற்றும் ரஜினி முருகன் கலந்து கொண்டனர். மாநாட்டில் நெல்லித்தோப்பு மீன் மார்க்கெட்டை விரைந்து கட்டி முடிக்க கோரியும், சுப்பையா சதுக்கம் முதல் இந்திரா காந்தி சதுக்கம் வரை விரிவுபடுத்த கோரியும், பெரியார் நகரில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்திட கோரியும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி மொரட்டாண்டியில் உள்ள சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டரில் நேற்று எழுந்தருளிய திருப்பதி வெங்கடேஸ்வர சுவாமி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி நேற்று புதுச்சேரியை அடுத்த மொரட்டாண்டி சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டரில் எழுந்தருளினார். அவருக்கு புதுச்சேரி வேதபாரதி சார்பில் பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளித்து மண்டபத்தில் எழுந்தருளச் செய்யப்பட்டது. தொடர்ந்து திருவாராதனம், தோமாலை மற்றும் தீப ஆராதனை நடைபெற்றது. பின்னர் பள்ளி மாணவர்களின் விஷ்ணு சகசரநாம பாராயணம், அர்ச்சனை, கடையநல்லூர் ராஜகோபால்தாஸ் பாகவதர் குழுவினரின் நாம சங்கீர்த்தனம் மற்றும் ஏகாந்த சேவை நடைபெற்றது. பின்னர் முதல் கால பூஜை, வேத திவ்ய பிரபந்த ஆகம சாற்றுமுறை, தீப ஆராதனை, சிறப்பு புஷ்ப யாகம், 2ஆம் கால பூஜை, மகா மங்கள ஹாரத்தி, மகா ஆசீர்வாதம் நடைபெற்றது. பூஜைகள் அனைத்தும் திருமலை திருப்பதி தேவஸ்தான சிறப்பு அதிகாரி ஆனந்த தீர்த்தாச்சாரியா பாகடல் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வேதபாரதி தமிழ்நாடு செயலாளர் வெங்கட்ராமன், புதுச்சேரி தலைவர் பட்டாபிராமன், பஜனோஸ்தவ கமிட்டி தலைவர் சிவசங்கர் எம்எல்ஏ மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். கடலூர் மாவட்ட நூலக அலுவலகத்தில் திருக்குறள் திருப்பணி திட்ட விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்ட நூலக அலுவலகத்தில் கடலூர் மாவட்ட தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் திருப்பணி திட்ட 3ஆம் நாள் விழா செயலாளர் முனைவர் பேராசிரியர் ஜானகிராஜா தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் தமிழ்ச்சங்க துணைத் தலைவர் ராஜதுரை வரவேற்றார். இவ்விழாவில் கடலூர் மாவட்ட தமிழ்ச்சங்க தலைவர் பேராசிரியர் ராச குழந்தை வேலனார் சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் திருக்குறள் பேரவைத் தலைவர் பாஸ்கரன், துணைத் தலைவர் சிவகுமரன், கடலூர் இலக்கிய சோலை தலைவர் வலவதுரையன், கடலூர் மாவட்ட நூலக பொறுப்பு அலுவலர் ஜோதி, தமிழ்ச்சங்க பொருளாளர் கவிஞர் குறிஞ்சி ந ரவி, மஞ்சு, கலைக்கூட நிறுவனர் முத்துக்குமரன், முத்தமிழ் சங்க தலைவர் காரை பழ ஆறுமுகம், தமிழ்ச்சங்க செய்தி தொடர்பாளர் கவிஞர் ம ர சிங்காரம், கடலூர் அரசு தலைமை மருத்துவமனை புள்ளியியல் உதவியாளர் கருணாமூர்த்தி, ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் நடராஜன் உள்ளிட்ட இளைஞர்கள் மற்றும் அறிஞர் பெருமக்கள், கல்லூரி மாணவிகள், பயிற்சி மாணவிகள் கலந்து கொண்டனர். நிறைவாக தமிழ்ச்சங்க இணை செயலாளர் கவிஞர் ராம ஜெகதீசன் நன்றி கூறினார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். Degree courses: BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. புதுச்சேரி ஆச்சாரியா கல்லூரியில் மாணவர்கள் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு நேர்முக தேர்வை எதிர்கொள்வது குறித்து அமெரிக்க இணை நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. புதுச்சேரியில் இயங்கி வரும் பிரபல கல்வி நிறுவனமான ஆச்சாரியா கல்வி குழுமத்தில் சூல்ஸ் குளோபல் USA நிறுவனத்தின் இணை நிறுவனமான டால்சின் சூல்ஸ் டெக் நிறுவனம் கல்லூரி மாணவர்களுக்கு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு அளிப்பது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையொப்பம் இடப்பட்டது. இதில் ஆச்சாரியா கல்வி குழுமத்தின் தலைவர் அரவிந்தன் மற்றும் பால்சிங் சூல்ஸ் டெக் நிறுவனத்தின் தலைவர் சதீஷ் நாராயணன் அவர்களின் சார்பில் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி ஆரோக்கியராஜ் ஜெகநாதன் அவர்கள் கலந்து கொண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பம் இடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ் கல்ச்சுரல் அகாடமி துணைத் தலைவர் MJ சேகர் மற்றும் ஆச்சாரியா கல்வி குழுமத்தின் தலைமை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். தரத்தை நாங்கள் நிர்ணயம் பண்ணி அவங்களுக்கு செய்வோங்கிறது நன்றியும் தெரிவித்துக் நன்றி. வணக்கம். ஆமாம், இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு படிச்சுட்டு காலேஜ் விட்டு வெளியே வர பையனும் இன்டர்வியூவில் கேட்குற டெக்னிக்கலுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். அதை ஃபைன் டியூன் பண்ணுறது. அது படிச்சுட்டு போகிற பையன் நல்லா படித்து நல்லா மார்க் எடுத்திருப்பான், இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிடுவான். ஆனால் இன்டர்வியூவில் எதுக்கு ஃபெயில் ஆகிறான்னா அன்னைக்குள்ளே சப்ஜெக்ட் அவனுக்கு தெரியாமல் போயிருக்கும். அதனால் மாணவர் மேலே குறை கிடையாது. அதை அந்த கேப்பை ஃபில் பண்ணுறது தான் இதோட பெரிய விஷயமே. ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட 8-9 கண்ட்ரியில் இதுவரையும் கிட்டத்தட்ட ஒரு 50,000 மேலே ட்ரெயின் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் டைம் 100 எம்ப்ளாயர்ஸ் 100 கம்பெனிகளை வச்சு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு ட்ரைவ் பண்ணோம். அது நல்ல சக்ஸஸ் ஆச்சு. தொடர்ந்து இதை நாங்கள் செய்வோங்கிறத என்னுடைய சேர்மன் சார்பாக நான் நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரசு உயர்நிலைப்பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரசு பள்ளிகளில் பயின்று கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதித்த மாணவர்களுக்கு திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த பாராட்டு விழாவில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த 25 மாணவ மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பொன்னாடை அணிவித்து பரிசு வழங்கி பாராட்டினார். மேலும் இம்மாணவர்கள் நீட் தேர்வில் சாதிப்பதற்கு புத்தகங்கள், கையேடுகள், கல்வி உபகரணங்கள் உள்ளிட்ட உதவிகளையும் செய்து தருவதாக மாணவர்களிடம் தெரிவித்தார். மேலும் மாணவர்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பேசுகையில், படித்தால் மட்டுமே இவ்வுலகில் அனைத்து இடத்தையும் உயரத்தையும் எட்டி பிடிக்க முடியும். எனவே கல்வி நமக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்பதை மனதில் கொண்டு அனைவரும் வாழ்க்கையில் மென்மேலும் உயர கல்வி முக்கியம் என்பதை இத்தருணத்தில் தங்களிடம் கூறுகிறேன் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து மாணவர்களுக்கு மதிய உணவாக பிரியாணி வழங்கப்பட்டது.
இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் லாஸ்பேட்டை மற்றும் காலாப்பட்டு தொகுதி மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி லாஸ்பேட்டை மற்றும் காலாப்பட்டு தொகுதி மாநாடு அசோக் நகர் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இந்த மாநாட்டினை ஏஐடியூசி முன்னாள் துணைத் தலைவர் கலியபெருமாள் கொடியேற்றி துவக்கி வைத்தார். கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் துவக்க உரை நிகழ்த்தினார். இதில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, கம்யூனிஸ்ட் கட்சி துணை செயலாளர் சேது செல்வம், மாநில பொருளாளர் சுப்பையா, வழக்கறிஞர் ஜீவானந்தம் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். மாநாட்டு அறிக்கையை தொகுதி செயலாளர் ரவிச்சந்திரன் சமர்ப்பித்தார். வரவு செலவு அறிக்கையை தொகுதி பொருளாளர் ராமு சமர்ப்பித்தார். இம்மாநாட்டில் லாஸ்பேட்டை பகுதியில் பள்ளி, கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்றும், மேலும் வழிப்பறி, திருட்டு போன்ற கொள்ளை சம்பவங்கள், திருட்டு லாட்டரி விற்பனை போன்ற குற்றச் செயல்கள் இப்பகுதியில் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிகமான மக்கள் வசிக்கக்கூடிய விரிவடைந்த பகுதியான லாஸ்பேட்டையில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அதிக அளவில் பொதுமக்கள் சிகிச்சைக்காக வந்து செல்வதால் அவர்களுக்கு தேவையான உயிர்காக்கும் மருந்துகள் மற்றும் உயிர்காக்கும் ஊசிகள் தட்டுப்பாடாக இல்லாமல் கிடைத்திடவும், படுக்கை வசதி, கழிப்பிட வசதி எண்ணிக்கையை கூடுதலாக உயர்த்தி 24 மணி நேரமும் மருத்துவர்கள் பணி செய்திட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள நெருப்பு குழியில் வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான இடத்தில் நீண்ட காலமாக குடியிருந்து வரும் மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநாட்டில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் தொகுதி துணை செயலாளர் வீரகுமார், முரளி மற்றும் மூத்த நிர்வாகிகள் சுப்பிரமணியன், சுப்ராயன், முருகையன், சபாநாயகம் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஜோஸ் ஆலுகாஸ் நகைக்கடையில் ஆடி தள்ளுபடி விற்பனை கொண்டாட்டம் நடைபெற்றது. ஜோஸ் ஆலுகாஸின் ஆடி தள்ளுபடி கொண்டாட்டம் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக லக்ஷ்மி, பவானி, மைத்ரி, சாதனா, யுவஸ்ரீ ஆகியோர் பங்கேற்றனர். இவ்விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் பொன்னாடை அணிவிக்கப்பட்டது. விழாவில் சிறப்பு அம்சமாக ஆடி தள்ளுபடியாக செயின்களுக்கு ஃப்ளாட் 5% தள்ளுபடி, அனைத்து பர்ச்சேஸ்களுக்கும் சிறப்பு பரிசு, வைரங்களுக்கு 25% தள்ளுபடி, பிளாட்டினத்திற்கு 7% தள்ளுபடி, வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை, சிறந்த ஸ்லோகன்களுக்கு ஹோம் அப்ளையன்ஸ் பரிசு அறிவிக்கப்பட்டது. இவ்விழாவில் பங்கேற்ற விருந்தினர்கள் செயின் மற்றும் பரிசு தள்ளுபடியை ரிப்பன் கட் செய்து துவக்கி வைத்தனர். இதில் ஜோஸ் ஆலுகாஸின் கிளை மேலாளர் நிஜோ, துணை மேலாளர் மனோஜ், கணக்கு கிளை மேலாளர் சஜீஷ் ஆகியோருடன் ஊழியர்களும் வாடிக்கையாளர்களும் கலந்து கொண்டனர். ஈரம் ஃபவுண்டேஷன் நிறுவனர் திரு ஈரம் ராஜேந்திரன் அவர்களின் பிறந்தநாள் விழாவை இலவச மருத்துவ முகாம் நடத்தி கொண்டாடினர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் திரு ஈரம் ராஜேந்திரன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ஈரம் ஃபவுண்டேஷன் மற்றும் பிம்ஸ் மருத்துவமனை இணைந்து மாபெரும் இலவச மருத்துவ முகாமை 300க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டு நடத்தினர். இதில் பொது மருத்துவம், குழந்தைகள் மருத்துவம், காது மூக்கு தொண்டை மருத்துவம், அறுவை சிகிச்சை மருத்துவம், எலும்பு மூட்டு மருத்துவம், தோல் மருத்துவம், பல் மருத்துவம், கண் மருத்துவம் மற்றும் மகப்பேறு மருத்துவம் பார்த்தனர். முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு மருந்து, மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டன. முகாமில் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் பரிசோதனை இலவசமாக செய்யப்பட்டன. மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறுவோரை அழைத்து செல்ல மறுநாள் இலவச வாகனம் ஏற்பாடு செய்யப்பட்டன. தங்கி சிகிச்சை பெறுவோருக்கு சில பெரிய பரிசோதனைகளை தவிர பரிசோதனைகள் இலவசமாக செய்யப்பட்டன. அறுவை சிகிச்சை செய்து கொள்வோருக்கு அறுவை சிகிச்சை கட்டணம், அறுவை சிகிச்சை கூடம் கட்டணம் மற்றும் மயக்க மருந்து கட்டணம் அனைத்தும் இலவசமாக்கப்பட்டன. அறுவை சிகிச்சைக்கு தேவையான மருந்து, மாத்திரைகள், உபகரண செலவினங்கள் நோயாளிகள் மற்றும் அறுவை சிகிச்சை இலவசமாக செய்து கொண்டனர். கண்புரை நீக்கும் அறுவை சிகிச்சை இலவசமாக செய்யப்பட்டன. பிரதம மந்திரி மருத்துவ காப்பீட்டு பயனாளிகளுக்கு அங்கீகரிக்கப்பட்ட சிகிச்சைகள் இலவசமாக செய்யப்பட்டன. சுகப்பிரசவம் இலவசம், சிசேரியன் பிரசவத்திற்கு மருந்து, மாத்திரைகள் கட்டணம் மட்டும் செலுத்தப்பட்டன. இம்முகாமில் திரளான மக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்.
மங்கலம் தொகுதி அரியூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு தாமரை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தின் 12ஆம் நாள் மண்டல அபிஷேகம் திமுக பிரமுகர் MS முரளி ஏற்பாட்டில் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மங்கலம் தொகுதிக்கு உட்பட்ட அரியூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு தாமரை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் 12ஆம் நாள் மண்டல அபிஷேகம் மங்கலம் தொகுதி திமுக பிரமுகர் MS முரளி ஏற்பாட்டில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. முன்னதாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மனுக்கு பால் மற்றும் பன்னீர் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்ததைத் தொடர்ந்து அம்மனை பூக்களால் அலங்கரித்து சிறப்பு வழிபாடு செய்தனர். அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் 12ஆம் நாள் மண்டல அபிஷேக நிகழ்ச்சியில் புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை செயற்குழு உறுப்பினர் சன் குமாரவேல் துணைவியார் சுதா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் மங்கலம் தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் சாரங்கம் தட்சிணாமூர்த்தி, முருகதாஸ், மணிகண்டன், தொழிலதிபர் பாலமுருகன், சீதாராமன், தேவகுமார், நந்தா, கனுவாப்பேட்டை மூர்த்தி, ஜெகநாதன், சதீஷ், கமல்ராஜ், ஆலயத்தின் நிர்வாகிகள் அன்பு, இளங்கோ மற்றும் ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சிறப்பித்தனர். இறுதியில் மண்டல அபிஷேக விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி திருவாண்டார் கோயில் அருகில் ஜூஸ் கடையை உடைத்து 2000 ரூபாய் திருடிய பிரபல திருடன் கைது செய்யப்பட்டார். திருபுவனை அருகே உள்ள திருவாண்டார் கோயில் பெட்ரோல் பங்க் அருகில் அரியூர் அனந்தபுரம் ரோடு மாரியம்மன் கோயில் தெருவைச் சேர்ந்தவர் சங்கர். இவருடைய மகன் சதீஷ்குமார் ஜூஸ் கடை நடத்தி வருகிறார். கடந்த 22ஆம் தேதி இரவு 10:30 மணிக்கு தனது கடையை பூட்டிவிட்டு சாத்திவிட்டு சென்றுள்ளார். மீண்டும் மறுநாள் காலை 23ஆம் தேதி திறக்க வந்தபோது ஷட்டரின் கதவில் இருந்த பூட்டுகளை உடைத்து உள்ளே சென்று டேபிள் டிராயரில் இருந்த 2000 ரூபாய் ரொக்கப்பணம் காணாமல் போனது அறிந்து திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரினை விசாரித்த திருபுவனை சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் வழக்கு பதிவு செய்து அங்கிருந்த CCTV கேமராக்களை ஆய்வு செய்து திருடனை பல்வேறு இடங்களில் தேடி வந்தனர். இந்த நிலையில் நேற்று மாலை 6 மணி அளவில் திருவாண்டார் கோயில் ஏரிக்கரை பகுதியில் போலீசார் ரோந்து சென்றனர். அப்போது ஏரிக்கரை முகத்வாரம் அருகில் மோட்டார் சைக்கிளில் வந்த இளைஞர் போலீசாரை கண்டதும் வேகமாக செல்ல முயன்றார். உடனடியாக போலீசார் விரைந்து சென்று அவரை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் தான் ஒரு கம்பெனியில் வேலை செய்வதாகவும் சம்பளம் வாங்க செல்வதாக கூறியுள்ளார். ஆனால் கம்பெனி பெயரை தவறாக உச்சரித்ததால் போலீசார் சந்தேகமடைந்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர் வைத்திருந்த பையில் ஒரு ஸ்க்ரூ ராட், ஆணி பிடுங்கும் கம்பி, 2 டார்ச் லைட்ஸ், தமிழக பகுதியில் திருடிய ஒரு மோட்டார் சைக்கிள் வைத்திருந்தார். மேலும் விசாரணை செய்ததில் சேலம் மாவட்டம் சினிமா நகர் சின்ன ஏரி வயக்காடு பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பவரின் மகன் பாண்டியன் என்பது தெரிய வந்தது. மேலும் விசாரணை நடத்தியதில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியில் 78க்கும் மேற்பட்ட இடங்களில் திருடியவர் என்று தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் திருவாண்டார் கோயிலில் உள்ள ஜூஸ் கடையில் உள்ளே புகுந்து ரூபாய் 2000 பணத்தை திருடியதை ஒப்புக்கொண்டார். மேலும் ஜூஸ் கடையில் அருகில் இருந்த 2 கடைகளில் உடைக்க முயற்சி செய்து முடியாமல் போகவே திருடிய பணத்தில் இரவு பகலாக குடித்துவிட்டு சுற்றி கொண்டிருந்தது போலீசாருக்கு தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து பாண்டியனை கைது செய்து அவரிடமிருந்து ஒரு மோட்டார் சைக்கிள் பூட்டை உடைப்பதற்கு தேவையான ஸ்க்ரூ டிரைவர், ஆணி பிடுங்கி, கம்பி, டார்ச் லைட்ஸ், 2 நம்பர் உள்ளிட்ட பொருட்களை SI கதிரேசன் அவர்கள் பறிமுதல் செய்து புதுச்சேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தார். இந்த திருட்டு வழக்கு குறித்து மேலும் விசாரணை நடைபெற்று வருகின்றது. வில்லியனூர் புனித லூர்து அன்னை ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புனித லூர்து அன்னை ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் கடந்த 2000 ஆண்டு 10ஆம் வகுப்பில் பயின்ற முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் மாணவர் ரங்கநாதன் மற்றும் டேவிட் ஆகியோர் வரவேற்றனர். இதில் தலைமை ஆசிரியர் ஆல்வின் அன்பரசு தலைமை தாங்கினார். அதிபர் தந்தை ஆல்பர்ட் அடிகளார், அருட்தந்தை ரட்சகர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி தங்களது வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். மேலும் சிறப்பு விருந்தினர்களாக ஆசிரியர்கள், ஆசிரியைகள் மற்றும் ஓய்வு பெற்ற முன்னாள் ஆசிரியர்கள், ஆசிரியைகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்து மாணவர்களுடைய சிறப்புரையாற்றி தங்கள் வாழ்க்கையின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியில் 2000ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு கல்வி பயின்ற முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது பள்ளி பருவ நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். ஆசிரியர்களும் மாணவர்களுக்கு தாங்கள் கல்வி பயிற்றுவித்த விதங்கள் குறித்து நினைவு கூர்ந்து பகிர்ந்தனர். இதனைத் தொடர்ந்து ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முன்னாள் மாணவர்கள் டேவிட், சதீஷ், விமல்ராஜ்,
கிருஷ்ணராஜ், தண்டபாணி, விஜயகுமார், ராமச்சந்திரன், சுதாகர், சுரேஷ், இறைவாசன், விஜயபாபு, சிபி சக்கரவர்த்தி, சரவணன், அலெக்சாண்டர், வெங்கடேஷ் உட்பட முன்னாள் மாணவர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுவையில் சிறப்பு மருத்துவ வல்லுநர்கள் அரசு மருத்துவமனையில் ஏழைகளுக்கு சேவை செய்யும் மனப்பான்மையுடன் பணியாற்ற முன்வர வேண்டும். புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தல். பிரசித்தி பெற்ற வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் கோயில் ஆடிப்புற தேரோட்டம். சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட பக்தர்கள் வடம் பிடித்து சாமி தரிசனம் செய்தனர். புதுவையில் 1.30 லட்சம் மதிப்புள்ள 200 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல். 3 பேர் கைது. அப்துல் கலாமின் நினைவு நாளை ஒட்டி புதுவை தனியார் பள்ளியைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒரே வண்ணத்தில் வரையப்பட்ட கோடுகளை பயன்படுத்தி கலாமின் படம். புதிய சாதனை. காலாப்பட்டு மத்திய சிறைச்சாலையில் சோதனை. ஹான்ஸ், கஞ்சா, பீடி மற்றும் செல்போன் போன்றவை கைப்பற்றப்பட்டன. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.